வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் ஒரு 2 ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கிறத பார்த்துட்டு எப்படி 2 டைம் ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2-3 டைம் ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா நமக்கு தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு அந்த ஃபால்ஸ் பிரேக் எப்பவுமே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு என்ட்ரி நிறைய பேர் வாங்குவாங்க. அங்கேருந்து ஒரு பெரிய கரெக்ஷன் ஆகும். திருப்பி அந்த இடத்துல போயிட்டு பெரிய கரெக்ஷன் விட அதுக்கு முந்தின ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் கரெக்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நியூ ஹைஸ் வந்துட்டு போக ஆரம்பிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரீ மார்க்கெட்டில் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க அப்படின்னா அது பிரேக் அவுட் ஆகும். ஆனால் 1% டார்கெட் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பெரிய ஒரு டவுன் மூவ். நம்ம அங்கே தான் வந்துட்டு லாங் டேர்முக்கு வாங்கலாம்னு வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஸ்டாக்கில் அதாவது ஒரு வீக்லி ஹை, ஒரு மந்த்லி ஹை, இல்லை ஒரு 3 வீக்ஸ் ஹை, 2 வீக்ஸ் ஹை, இந்த மாதிரியெல்லாம் பிரேக் பண்ணும்போது 1 இயர் ஹை அந்த மாதிரியெல்லாம் பிரேக் பண்ணும்போது எடுத்த உடனே பிரேக் பண்ணி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெரிய டார்கெட் கொடுக்காது. ஸோ அந்த இடத்துல நம்ம இனிஷியலாக நீங்கள் என்ட்ரி எடுக்காமையே 1 or 2 டைம்ஸ் வெயிட் பண்ணலாம். இல்லை நான் வந்துட்டு டெம்ப்ட் ஆகுது என்ட்ரி எடுக்க, கண்டிப்பாக இது வந்துட்டு பிரேக் ஆகி போகும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா குவான்டிட்டியும் போகாமல் அங்கே ஒரு இப்போ 100 குவான்டிட்டி வாங்குறீங்கன்னா ஒரு 20 குவான்டிட்டியை மட்டும் அந்த இடத்துல வாங்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் எந்தெந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் ஃபால் பிரேக் அவுட் கொடுத்து இனி தேர்ட் டைம் பிரேக் ஆக பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். அந்த 2 ஸ்டாக் நான் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா கான்கர் பார்த்துடலாம். இப்போ கான்கர் பார்த்திங்கன்னா நமக்கு இதுதான் பார்த்திங்கன்னா 1 டே சார்ட் வச்சுருக்கேன் கான்கர். ஸோ இது ஏன் நான் இதை சூஸ் பண்ணேன், எப்படி ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். வெரி சிம்பிள். நீங்கள் வந்துட்டு இதில் இந்த ப்ரீ மார்க்கெட்லேயே உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயினான லைம் லைட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது, அடுத்த ஃபியூ டேஸ்க்கு வந்துட்டு நல்ல மொமெண்டம் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த ப்ரீ மார்க்கெட்டில் உங்களுக்கு செக்யூரிட்டிஸ் இன் எஃப்என்ஓ அப்படிங்கிறதுல பாருங்கள். நிஃப்டி 50 கம்பெனிஸ் எடுக்கலாம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன செக்யூரிட்டிஸ் இன் எஃப்என்ஓக்கும் அதுக்கும் இது டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிஃப்டி 50ல் ஸ்லோவாக தான் வந்துட்டு ஸ்டாக்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கும். எஃப்என்ஓவில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு இதில் எடுத்துகிறேன். இதில் பார்த்திங்கன்னா 2வது கான்கர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் வந்திருக்கு. இதுலேயே பார்த்திங்கன்னா நியர் 52 அதாவது 52 வீக் ஹை என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 782 அப்படிங்கிற வேல்யூ தான் நமக்கு 52 வீக் ஹை இப்போதைக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கப் ஃபார்மேஷன் வந்துட்டு இருக்குது. இது இப்போ வந்துட்டு ஸ்டாக். ஸோ அதாவது செப்டம்பர் 2001 நமக்கு இந்த ஸ்டாக்கோட ஹை பார்த்திங்கன்னா 753 அப்படிங்கிற ஹை போயிருக்கு. இப்போ ரீசண்டாக செப்டம்பர் அதே 1 இயர் எக்ஸாக்டாக 1 இயரில் இந்த ஹையை 753 பிரேக் பண்ணிடுச்சு. 1 இயர் ஹை நம்ம வந்து ஸ்டாக் வந்துட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்துட்டு இந்த 1 இயர் ஹையை பிரேக் 52 வீக் ஹையை பிரேக் பண்ணோன்னே ஒரு ஹை போனால் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் போயிட்டுது, பெரிய கரெக்ஷன் வந்துட்டு ஆயிடுச்சு நமக்கு ஸ்டாக்கு. 1 இயர் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. நம்ம இது வந்துட்டு கப் அண்ட் ஹேண்டில் பார்க்காம இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் மட்டும் வரைஞ்சி நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா இதை பிரேக் ஆனோன்னா நம்ம வந்துட்டு அவசரப்பட்டு என்ட்ரி எடுத்திருப்போம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு எவ்வளோ தூரம் இப்போ வந்துட்டு 750 or 780 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 683 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு இதில் ஒரு 20 அதில் ஒரு 50 70 to 80 பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கரெக்ஷன் ஆகிருக்கு. திருப்பியும் பார்த்திங்கன்னா 754 பிரேக் பண்ணி 779 788 வந்துட்டு உங்களுக்கு 736 வந்துருக்கு. ஸோ 2 டைம் எப்பவுமே ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிறது இந்த மாதிரி தான் ஆகும் உங்களுக்கு ஸ்டாக்ஸு. ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை போகும், திருப்பி ஒரு பெரிய கரெக்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் டைம் அந்த ஹை கிட்ட போயிட்டு ஆல்ரெடி பெரிய கரெக்ஷன் விட கொஞ்சம் கம்மியாக கரெக்ஷன் ஆகிட்டு தேர்ட் டைம் வந்துட்டு ஸ்பெஷல் பிரேக் அவுட்க்கு பொட்டென்ஷியல் இருக்கும் இது. ஸோ இதை வந்துட்டு உங்களோட ரேடாரில் வச்சுக்கோங்க கான்கோர் ஸ்டாக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஃபர்தராக இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு கன்சால்டேட் ஆக ஆரம்பிக்குது கான்கோர். இந்த ஜோனில் இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனில் கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய மொமெண்டம் கொடுக்கும். ஸோ இது எப்படி பெரிய மொமெண்டம் கொடுக்கும், இந்த மாதிரி ஸ்டாக் ஆல்ரெடி எது கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டாக்கையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு இன்சைட் கேண்டில் ஃபார்மேஷன் டைப் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு இது வந்துட்டு ஒரு பெரிய கேண்டில், உங்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப பெரிய கேண்டில் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்சால்டேஷன், இதுலேருந்து எய்தர் கைண்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு பெரிய கேண்டில் பார்த்திங்கன்னா ஃபர்தராக இன்னொரு பெரிய க்ரீன் கேண்டில் வந்துட்டு நமக்கு பொட்டென்ஷியல் இருக்கும். ஸோ அடுத்த இது பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னில் இருக்குது இப்போதைக்கு கான்கார். ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் 2-3 டைம் இதாகிட்டுருக்கு. அதில் பிரேக் பண்ணும்போது நீங்கள் ஒரு டார்கெட் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஒரு 825 நமக்கு 825 to 840 வரைக்கும் பொட்டென்ஷியல் இருக்கும், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்டாப் லாஸ் தான். ஏன்னா 2 டைம் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகும்போது ரெண்டாவது டைமோட லோ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப்பாக வச்சுக்கிறது ஒரு அட்வைசபிள். அதாவது 700 இதோட லோ பார்த்தோம்னா நமக்கு 720 to 726 அந்த ஜோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாப் லாஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு. ஸோ அடுத்தது நம்ம இன்னொரு ஸ்டாக் என்ன அப்படிங்கிறது பார்த்துலாம். இப்போ பெல் அப்படிங்கிற ஸ்டாக்கும் உங்களுக்கு இது வந்துட்டு 1 day சார்ட்டில் இருக்கேன் உங்களுக்கு. ஸோ பெல் பெரிய ஒரு 140லேருந்து 2016 140லேருந்து நமக்கு கரெக்ஷன் ஆகிட்டு இப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 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 கன்சால்டேஷன் ஃபேஸ் மூவ்லேருந்து பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணுது. இது கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்த்தா எது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். இந்த கப் அண்ட் ஹேண்டில் பாருங்கள். இந்த கப் அண்ட் ஹேண்டில்குள்ளே இந்த கப்புக்குள்ளே உங்களுக்கு 1 2 2 டைம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு உங்களுக்கு. கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு பிரேக் அவுட்டும் ஃபால்ஸை ஸ்லைட்டாக கொடுத்துருக்கலாம். ஒரு திருப்பியும் பார்த்திங்கன்னா கரெக்ஷன் ஆகிருக்கு. ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம் கரெக்ஷன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணோன்னே 65 அரவுண்ட் இருந்தது. 65லேருந்து நமக்கு 71 பிரேக் ஆகிருக்கு. ஸோ இதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு கான்கோர்லேயும் இப்போதைக்கு இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி கான்கோரில் நம்ம பார்த்தோம். இந்த ஜோன் வந்துட்டு கான்கோரில் இல்லை ஆக்சுவலாக. ஸோ இது வரைக்கும் தான் நமக்கு கான்கோர் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்காக தான் இந்த 2 ஸ்டாக்கையும் உங்களுக்கு அதில் அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இதை வந்துட்டு ரெண்டாவது பார்க்குறோம். எப்படி பிரேக் அவுட் ஆகுது. இப்போ பிரேக் அவுட் ஆன உடனே உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸே உங்களுக்கு சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இது 65 பிரேக் அவுட் ஆனோன்னா உங்களுக்கு 70 போயிட்டு திருப்பியும் 64 or 65 வந்துட்டு அது அந்த ஜோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக மாறிட்டு 71 அப்படின்னு இருக்குது. ஸோ ஆல்ரெடி இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பெல் கிட்டத்தட்ட உங்களுக்கு 10% மொமெண்டம் கொடுத்துருக்கு ஆல்ரெடி. 65ல் 10%னா 6 ரூபா. கரெக்டாக 65ல் 6 ரூபானா 71 6 ரூபா 50 பைசா. 10%னா அது கூட ஆட் பண்ணிங்கன்னா நியர்லி 10% மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ இது கொஞ்சம் இனி பார்த்திங்கன்னா இந்த ஜோன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல சப்போர்ட்டாக மாறிடும். இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இம்மீடியட் சப்போர்ட்டாக மாறிடும். இப்போ ஸ்டாக் பார்த்திங்கன்னா இந்த ஜோனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் பொட்டென்ஷியல் இருக்குது. 80 இன்னொரு 10% வந்துட்டு பொட்டென்ஷியல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுவும் பெல் அப்படிங்கிறது. பெல் இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு ஃபியூ டேஸ்க்கு கன்சால்டேட், ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு 10% மூமெண்டம் கொடுத்தனால நெக்ஸ்ட்டு ஃபியூ டேஸ்க்கு கன்சால்டேட் ஆகுது அப்படின்னா எப்படி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது 1 டேயில் அப்படிங்கிறது பாருங்கள். இந்த 1 டே கேண்டில்குள்ளேயே உங்களுக்கு இன்சைட் கேண்டில் ஃபார்மேஷன் நடந்தது. இந்த 71 இருக்குல்ல, இதோட ஹை பார்த்திங்கன்னா 71, இதுக்குள்ளேயே ஒரு இன்சைட் கேண்டில் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும். எப்படி ஒரு 100 அதுக்காக நம்ம பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக உங்களுக்கு 65 அந்த ஜோன் வந்துட்டு நல்ல ஸ்டாப் லாஸாக இருக்கும். பிரேக் அவுட் ஆகிருக்கு ஆல்ரெடி. இன்றைக்கி ஒரு கொஞ்சம் மொமெண்டமாவது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நியர்லி 1 இயர்க்கு அப்புறம் இப்போ தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதனால் நமக்கு 80 to 100 பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்டம் இருக்கும். இந்த ஸ்டாப் ஜோனை வந்துட்டு சப்போர்ட்டாக வச்சுட்டு. ஸோ இந்த 2 ஸ்டாக் தான் நம்ம பார்க்கணுன்னு நினச்சேன். ஸோ அடுத்த இன்னும் ஃபர்தர் வீடியோஸில் நம்ம மற்ற பேட்டர்ன், அதாவது சார்ட்டிங் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாக்ஸை எப்படி ஃபில்டர் பண்ணுது, என்னென்ன ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பபாய்.